Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷமாய்க்குது. வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்திக்கோங்க. வீட்டை சுற்றியும் என்னதான் நிறைய மரவள்ளிக்கிழங்கு அந்த பத்தை இருந்தாலும் புள்ளைகள் கிழங்கா வச்சு கொடுத்தா ஒரு நாளும் சாப்பிட்றதே இல்லை. அதை சுற்றி இன்றைக்கு என்ன நினச்சேன்டா, இது ஒரு டெசர்ட் மாதிரி இனிப்பு வகை மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு தான் பிடுங்கிட்டிக்கிறேன். நான் எப்போவுமே மரவள்ளிக்கிழங்கு பிடுங்கின அதே இடத்துல 2 தண்டு அப்படியே வச்சு விட்ருவேன். நாங்கள் எந்த வித பராமரிப்பும் செய்யாட்டியும் அது பாட்டுக்கு வளரும். இன்றைக்கு இந்த பத்தையில் குறைவாக தான் கிழங்கிக்குது. ஏண்டா இதுக்கு இன்னும் காலமிக்குது கிழங்கு இறங்குறதுக்கு. ஆனால் இந்த பிஞ்சு கிழங்கு நல்லா ருசியாய்க்கும். இந்த மரவள்ளிக்கிழங்கு டெசர்ட் செய்கிறதுக்கு முதலாவதாக கிழங்கை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இப்படி துருவி எடுத்துக்கலும், அப்படி இல்லாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலும். டெசர்ட்டுக்கு கொஞ்சம் கலர் சேர்க்க சீனியை கருக்கி எடுத்துக்க போகிறேன். சீனியை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் லேசாக கருக்கி விட்ட பிறகு கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்டா நீங்கள் எந்த பாத்திரத்தில் டெசர்ட் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு கீழே பரத்துறதுக்கு லேசாய்க்கும். ஏண்ட சீனி லேசாக கருகிட்டு அதால் கொஞ்சம் கட்டி வந்துட்டு நீங்கள் அந்த தவறை செய்யாமல் லேசான பொன்னிறம் வரக்கலையே கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து இப்படி பரத்தி விட்ருங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த துருவி வச்சிருந்த மஞ்சக்காவுளுக்கு கட்டி தேங்காய்ப்பால் கொஞ்சம் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பாத்திரத்துள்ளுக்கு சேர்த்து பெரிய பெரிய அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடையிற வரைக்கும் லேசாக பரத்தி விட்டுட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் அப்படி இல்லாட்டி ஒரு பாத்திரம் வச்சு 45லேருந்து 1 மணித்தியாலம் வரைக்கும் நல்லா அவிச்சு எடுத்துடணும். இன்றைக்கு மீன் வச்சு புதுசாக ஒரு ரெசிபி செய்வோம் அப்படின்னு தான் மீன் கழுவிட்டிக்கிறேன். இது லின்னோ மீன். நீங்கள் விரும்பின எந்த மீன் வகை வேணுமென்றாலும் எடுத்துக்கலும். நல்லா சுத்தம் செஞ்ச பிறகு இதை நாங்கள் பொரிக்கணும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சள், அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிரட்டிக்கணும். அதுக்கு பிறகு இதை நல்லா அந்த மீன் பொரியல் செய்கிற மாதிரி நல்லாவே பொரிச்செடுக்காமல் லேசாக 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் பொரிச்செடுத்துடணும். இப்போ இப்படி கலர் வந்த பிறகு உங்களுக்கு இறக்கி நல்லா எண்ணெய் வடிய வச்சிடலும். இப்போ அது வரைக்கும் ஒரு பருப்பு கறி செஞ்சுருவோம் அப்படின்னு பார்க்குறேன். நான் பருப்பு எப்போவுமே தண்ணிப்பால் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள், கொச்சிக்காத்தூள், அதுக்கு பிறகு சரக்குத்தூள், லேசாக கொஞ்சமாக மிளகுத்தூள், வெந்தயம், கட்டாயம் பருப்பு கறி செய்யும்போது ரொம்ப கருவேப்பிலை கட்டாயம் சேர்த்துக்கணும். நான் கருவேப்பட்டை சேர்க்காம அதுக்கு பதிலாக கருவாயெல்லாம் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு கருவேப்பட்டையும் சேர்த்துக்கலும். என்னிட்ட சில சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க பருப்பு கறி ரெசிபி. அதை சுற்றி நான் எப்படி ஆக்குறேனோ அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு உப்பு சேர்க்கப்படாது. இப்பரே அளவான நெருப்பில் அப்படியே மூடி வச்சிடணும், அது நல்லா வேகும் வரைக்கும்.
நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ்ட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்டா இந்த வீடியோவுக்கு கீழே குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும். அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்டா நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் மஞ்சாக்கீரை சுண்டலும் செய்வோம் அப்படின்னு தான் மஞ்சக்காயில பறிச்சுட்டிக்கிறேன். நீங்கள் இந்த கீரை செய்யும்போது எப்போவுமே அந்த இலை மிச்சம் பிஞ்சாவும் இல்லாமல் முத்தியும் இல்லாமல் இடப்பட்ட இலையாக பிச்சு எடுக்கணும். அப்போ தான் ருசி வந்து நல்லாய்க்கும். மஞ்சக்காயில் வச்சு ஒரு சுண்டல் ரெசிபி ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தாரேன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முதலாவதாக இப்படி சிறுசாக அரிஞ்சிக்கணும். இப்போ இந்த மஞ்சக்காயில் சுண்டல் செய்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், மஞ்சள், வெங்காயம் வச்சு நல்லா பட்டு மாதிரி அம்மிலே அரைச்செடுக்க போகிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக மிக்சி பாவிச்சுக்கலும். சும்மாவும் எங்களுக்கு தேங்காவை பிரட்டி சுண்டவும் மேலும். ஆனால் இப்படி அரைச்சி செஞ்சோம் அப்படின்டா ருசி வந்து அதை விட நல்லா டேஸ்ட்டாக நல்ல ஒரு பாரம்பரியமான அந்த ருசி வந்து கிடைக்கும். மஞ்சள் வந்து உங்களுக்கு விருப்பம்டா சேர்த்துக்கலும், விருப்பம் இல்லாட்டி உற்றோ மேலும். அந்த கலருக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன், பார்த்துக்கோங்க. அரைச்ச தேங்காய் பூவோட கொஞ்சம் பச்சை கொச்சிக்காய் அப்படி இல்லாட்டி கொச்சிக்காய் அதோட உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்க போகிறேன். ஏண்டா இந்த பருப்பு வந்து இப்போ வெந்துட்டிக்குது. இதை பிரட்டி வச்சுட்டு அதை பார்த்துட்டு வந்துடுவோம். பருப்பு வந்து நல்லா வெந்து தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து திருப்பவும் இந்த உப்புல கொஞ்சம் நேரம் புழுங்க மூடிடணும். அப்போ அந்த பருப்பு வந்து நாங்கள் கடையாமல் நல்லா குழஞ்சி வெந்துடும். இப்போ இப்படி நல்லா குழஞ்சி வெந்த பிறகு தேவையான அளவு கட்டிப்பால் சேர்த்துக்கணும். கட்டிப்பால் வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ, எவ்வளோ ஆணம் விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலும். சில பேருக்கு இறுக்கமாக விருப்பம், சில பேருக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இந்த விருப்பம். அதை சுற்றி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு கட்டிப்பால் சேர்த்து லேசாக எல்லா பக்கமும் ஒரு கொதி வரக்கலே இறக்கி வச்சிடணும். இந்த பருப்பு கறியை தாளிக்க கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, வெங்காயம், காஞ்ச கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு கட்டாயம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்செடுத்த பிறகு பருப்பு சட்டியில் போட்டு எங்களுக்கு மூடி வச்சிடலும். அப்படி இல்லாட்டி பெரிய ஒரு சட்டியில் உங்களுக்கு இதெல்லாம் பொரித்து பருப்பை வந்து அதில் ஊற்றினாலும் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா தான் அந்த வாசமெல்லாம் உள்ளுக்கே இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு லேசாக கலந்து விட்டுட்ட அப்படின்டா எங்களோட பருப்பு கறி வந்து ரெடி ஆயிரும். இந்த தாளிப்புள்ளுக்கு உங்களுக்கு வேணுமெண்டா கட்டர்த்தூள், கொச்சிக்கத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலும், நல்லா கலர் ஆயிக்கும். கறி செய்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூட்டை உரலில் நல்லா தட்டிட்டு சேர்த்தண்டா டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். அதோடே கொரக்கப்பல்லு 2-3 தட்டிகிட்டே சேர்த்துருங்க. வெங்காயம், பச்சை கொச்சிக்காவை லேசாக வதக்கி விட்டுறணும். புளித்தண்ணி சேர்க்குறேன்டா தண்ணி ஊற்றக்கலையும் உங்களுக்கு சேர்த்துக்கலும், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாசத்துக்கு கருவேப்பிலை, ரம்பை, கருவாயிலை உங்களோட விருப்பம் மாதிரி சேர்த்துக்கலும். கொச்சிக்கத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மீனுக்கு ஏற்கனவே போட்டிக்கிறோம். மஞ்சள், அதுக்கப்புறம் சரக்குத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூளும் உங்களுக்கு சேர்த்துக்கலும். சேர்த்து நல்லா பிரட்டி விட்ட பிறகு தேவையான அளவு கட்டிப்பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஆணம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். கட்டிப்பால் சேர்த்தோம் அப்படின்னா அந்த மீண்ட பிலால் வாசம் எல்லாம் வராது, அதோட நல்ல ருசியாகவும் வைக்கும். இப்போ இந்த ஆணம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேகிற வரைக்கும் அப்படியே அடுப்புற வச்சுருவோம். அது வரைக்கும் இந்த கீரையை சுண்டி எடுத்துருவோம். இதை வந்து நிறையவெல்லாம் வேக வைக்கப்படாது. லேசாக இப்படி கிளறி விட்டால் லேசாக சூடு வந்துட்டாலே போதும்.
அந்த பச்சைத்தன்மை வந்து அப்படியே இருக்கணும். அப்போ தான் அந்த ஆரோக்கியம் வந்துட்டு முழுமையாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஆணம் பார்த்தாண்டா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்திக்குது. இப்போ இதுளுக்கு எங்களோட மீன் துண்டுகள் எல்லாம் சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுறணும். அப்போ தான் அந்த ஆணத்தில் உள்ள உப்பு புளியெல்லாம் இந்த துண்டுக்கு பிடிக்கும். இப்போ இப்படி நல்லா பிடிச்சி கொதிக்கக்கல உங்களுக்கு எவ்வளோ அளவு ஆணம் வேணுமோ அந்த அளவுக்கு வற்ற வச்சுக்கலாம். இறக்கி வச்சிட்டோம் அப்படின்டா இன்னமும் அந்த உப்பு புளியெல்லாம் வந்து துண்டுலுக்கு இறங்கும். இன்றைக்கு நான் இந்த பகல் உணவை வந்துட்டு வாழை இலையில தான் சாப்பிட போகிறேன். அப்போ இன்னும் வாசனையாக நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி வாழை இலையை எப்போவுமே நீங்கள் அப்படி சுற்றும் போது லேசாக இப்படி நெருப்பில் வாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாயிரும். 7 முண்டா உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுண்டா நீங்கள் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு எப்படியுமே வேறு லெவலில் இருக்கும். எப்போவுமே சாப்பாடு சூடாய்க்கும் போதே வாழை இலையில சுற்றிடணும். அப்போ தான் அந்த வாழை இலையோட வாசனையெல்லாம் வந்து சாப்பாட்டுள்ளுக்கு இறங்கும். இன்றைக்கு வந்து ஏண்ட ஆரோக்கியமான பகலுணவு வந்துட்டு இப்படி தான் பேத்துச்சு. அடுத்தது நாங்கள் ஏற்கனவே அவிக்க வச்சிருந்தேன் எங்களோட மஞ்சக்காய் டெசர்ட்டும் ரெடி ஆயிட்டு. இது வந்து உடனேவே உங்களுக்கு சர்வ் பண்ணுறதை விட கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இறுகி வரும். இது அப்போ உங்களுக்கு நல்லா துண்டு துண்டாக வெட்டி எடுக்கிற மாதிரி வரும். இல்லாட்டி உடனேவே சர்வ் பண்ணினாண்டா ஹல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படிக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிட்டுக்கணும். இப்போ இன்னும் இருக்கும்போது இது இதை விடவும் நல்லா கட்டியாக வரும். உங்களுக்கு துண்டு துண்டாகவே வெட்டிக்கலாம். அப்போ மேலால் நான் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச டூட்டி ஃப்ரூட்டி அதுக்கு பிறகு கொஞ்சம் கஜு ப்ளம்ஸ் வச்சு தான் இன்றைக்கி குட்டீஸுக்கு கொடுக்க போகிறேன். இந்த டெசர்ட் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளான ஒரு சவரிசி வச்சு என்னவாவது டெசர்ட் பண்ண எப்படிக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. 7 முண்டா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.